பண்டிகை நாளெல்லாம் பணக்காரங்களுக்கு தாங்க. ஏழைங்களுக்கு திருநாளும் வெறுநாள் தான். இப்படியெல்லாம் சொல்லி தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப ஒரு அட்ஜஸ்டபிளான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நாமும் இப்போது அது மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வசதிகள் வந்துருச்சு. எல்லாத்துக்குமே நிறைய வழிகள். அப்போல்லாம் ஒரு வழி 2 வழி தான் அப்போல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. ஆனாலும் இப்போ வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. செலவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது நமக்கு சம்பாதனையும் அதிகமாக தான் இருக்குது. நம்ம நினச்சதை பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. நம்ம எந்த ஒரு நாளும் நமக்கு வெறுநாள் கிடையாது. அது பண்டிகை நாளாக இருந்தாலும் சரி, பண்டிகையே இல்லாமல் ஒரு சாதாரணமான நாளாக இருந்தாலும் முருகன் அருளால் நமக்கு அது திருநாளாக தாங்க இருக்கும். நம்ம இன்றைக்கி திருநாளாக நம்ம மாற்றிப்போம். நம்ம நாளை ரொம்ப சிறப்பான நாளாக மாற்றுறது நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது நம்ம சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படக்கூடிய எல்லா நாட்களும் நமக்கு திருநாள் தான். எத்தனையோ கோடிக்கணக்காக செலவு பண்ணாலும் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர். நம்ம இன்றைக்கி அதிகமாகலாம் செலவு பண்ண வேணாங்க. நல்ல உள்ளங்கள் நம்ம கூட இருந்தால் போதும். நம்மளை நிறைய பேர் நம்ம கூட இருக்கணும் அவசியம் இல்லைங்க. நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்கள் 2 பேர் இருந்தாலும் போதும். ஒருத்தர் இருந்தால் கூட போதுங்க. அந்த ஒருத்தருக்காக நம்ம வாழ்கிறோம் பாருங்க வாழ்க்கை. அதுதான் சொர்க்கம். இந்த எல்லா நாளும் நமக்கு திருநாளாகவே நம்ம வாழ்ந்துட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம அழகாக அமைச்சிப்போம். நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய தேடல்கள் நமக்கு இருக்குது. நம்ம எதையும் கண்டு யோசிக்க வேண்டாம். யோசித்து இன்றைக்கி நம்ம கவலைப்பட்டுக்கவும் வேண்டாம். கவலைப்பட்டு இன்றைக்கி நம்ம ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கவும் வேண்டாம். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி தெரியுது. இதை பண்ணால் அதை பண்ணலாம், அது இல்லைனா இது இல்லைனா அதுன்னு நம்மளும் இன்றைக்கி ஒரு கணக்கு போட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளால் முடியாது என்ன தான் இருக்குது. எவ்வளோ நம்ம பார்த்துட்டோமே நம்ம வாழ்க்கையில். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப வெற்றியாக தாங்க இருக்கும். வெற்றி நமக்கு தானாக வரும். ஏன்னா நம்ம இன்றைக்கி முருகர் தந்தை வணங்கிட்டுருக்கோம். அவர் நம்ம கூடவே இருக்கார். நம்ம கூடவே பயணம் செய்கிறாருங்க. அப்போது எல்லா நாளும் நமக்கு திருநாளாக தானே இருக்கும். வெறுநாளாக நமக்கு இருக்கவே இருக்காது. எல்லா நாளும் நமக்கு திருநாளாக தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், அற்புதமான இந்த காக்கா எவ்வளோ அழகாக கத்திக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதனால் நமக்கு யாரும் இல்லை நம்ம நினைக்கவே வேண்டாம். இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு ஜீவன் நம்மக்கிட்ட நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு வாயில்லாத பிராணியாக இருக்கலாம், இந்த காற்றாக இருக்கலாம், ஆகாயமாக இருக்கலாம், நம்ம நிற்கக்கூடிய இந்த பூமியாக இருக்கலாம், சுவாசிக்கக்கூடிய காற்று எல்லாமே நமக்காக ஒரு துணை இருக்குங்க. அப்போ நம்ம வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக தான் இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.